गणपतये नमो नमः सिद्धिविनायक नमो नमः अष्टविनायक नमो नमः। எல்லோருக்கும் வணக்கம். பேசும் நட்சத்திரங்கள் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. முதலில் என்னுடைய குருநாதராகிய உயர்கணித சார ஜோதிடத்தின் சக்கரவர்த்தியும் நல்லாசிரியரும் ஆகிய திரு தேவராஜ் ஐயா அவர்களை வணங்கி அவருடைய நல்லாசியோடு இந்த பதிவை நாம ஆரம்பிக்கலாம். ஏற்கனவே நம்ம இந்த 5ஆம் பாவத்து காரகத்துல ஒரு பதிவு பார்த்திருக்கோம். இப்ப மீதி இருக்கிற காரகங்களை பார்ப்போம். அதனுடைய லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பா அதையும் பாருங்க, சரிங்களா? இப்ப நம்ம போன பதிவுல என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, இயற்கை, அழகு, ரசனை, வர்ணனை, காதல், இதயம், முதுகுத்தண்டு, பாலியல் ஹார்மோன்கள், அப்புறம் உயிரணுக்கள், ஒரு உயிரை உருவாக்குதல், குழந்தை பிறப்பு, அது அத்தனை விஷயத்தையும் பார்த்தோம், சரிங்களா? போன பதிவுல நம்ம இதை அத்தனையும் பார்த்தோம். அப்ப ஒரு குழந்தை உருவாகிறது எப்படி, அது எப்படி லேட் ஆகுமா, சீக்கிரமா பிறக்குமா அப்படின்ற விஷயத்தெல்லாம் கூட இந்த 5ஆம் பாவம் தொடர்பு கொண்ட பாவங்களை வச்சு நம்ம கண்டுபிடிச்சு ஜாதகருக்கு சொல்ல முடியும். புத்திரபாகியம் இருக்கா இல்லையா, வம்சவிருத்தி உண்டா இல்லையா, மகேந்திர பொருத்தம் உண்டா இல்லையா அப்படின்ற அத்தனை விஷயத்தையும் இந்த 5ஆம் பாவ காரகத்தை பார்க்கும் பொழுது நம்மளால எளிமையாக சொல்ல முடியும். அடுத்து இந்த 5ஆம் பாவம் ஒருத்தருக்கு அதிகமா நிறைய இடங்கள்ல 5, 9, இந்த 5ஆம் 9ஆம் பாவம் தொடர்பு கொண்ட உப நட்சத்திரம் மற்ற பாவங்களை தொடர்பு கொள்ளும் பொழுது, அதிகமான இடங்கள்ல தொடர்பு கொள்ளும் பொழுது, அந்த ஜாதகருக்கு லக்ன பாவத்தெல்லாம் தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த ஜாதகருக்கு சிற்றின்பத்தின் மீது அதிகமான நாட்டம் இருக்கும். அது ஒரு அளவோடு இருக்கணும். அளவுக்கு மீறி இருக்கும் பொழுது பல பெண்களிடம் உறவு கொள்ளக்கூடிய விஷயமாக அந்த பாவங்கள் அவரை செயல்படுத்த வைக்கும். அதுக்கப்புறம் உல்லாசம், எப்ப போற வெளியே போனோம், வெளியே வரணும், அதாவது காசை கரியாக்குறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஏன்னா பொறுப்பா வேலை செஞ்சு சம்பாரிச்சு நம்ம ஒரு தொழிலையோ ஒரு வீடு கட்டணும், அந்த மாதிரியான விஷயங்களை மேம்படுத்தணும் பொருளாதாரத்தை அப்படின்ற எண்ணங்கள் மாறி வர காசை அப்படியே செலவு பண்றது, அதை பொழுதுபோக்குக்கலாம், கேளிக்கையா, சினிமா, என்னென்ன விஷயங்களோ அதற்கெல்லாம் அவர்கள் இது தேவையில்லை, தேவையில்லாத விஷயங்களுக்கும் அவர்கள் செலவு செய்து அந்த மாதிரி காசை கரியாக்கிடுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உல்லாசம்லாம் இந்த 5ஆம் பாவம் தான். ஒரு ஆண் மகனுக்கு இந்த 5, 9 தொடர்பு கொள்கிறது என்றால் அவர் மிகவும் நாம யோசித்து அவர்களுக்கு வரனை தேர்ந்தெடுத்து கொடுக்கணும். ஏன்னா 5, 9 அதிக இடங்களை தொடர்பு கொள்ளும் பொழுது அவருடைய நடத்தையாக இருக்கட்டும், அல்லது அவர் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு பொறுப்புணர்ச்சியாக இருக்கட்டும், அவர் சோம்பேறித்தனமா இருப்பார். பொதுவா நம்ம சொல்லணும்னா சோம்பேறியா இருப்பார். கடின உழைப்புலாம் அவருக்கு பிடிக்காது, கடினமா உழைக்க மாட்டாரு. ஈஸியா காசு வரணும், எங்காவது அதான் சொல்றாங்க இல்லையா, இதுல இன்னும் காரகங்கள்லாம் இருக்குது, லாட்டரி, அந்த இந்த ரேஸ், இந்த மாதிரிலாம் நிறைய சொல்றாங்க இல்லையா, திடீர்னு காசு வர்றது, அந்த மாதிரிலாம் உழைக்காம காசு வர்றது, அப்புறம் மந்திரத்துல மாங்காய் காய்க்கிறது அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் காசு வருமா, அந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் மார்க்கெட்ல இந்த மாதிரிலாம் அதை யோசிச்சு அதை பத்தியே உட்கார்ந்த இடத்துலயே யோசித்து நிறைய காசு வரணும், உழைப்பு கொஞ்சமா போடுவேன் ஆனா எனக்கு காசு நிறைய வரணும் அப்படிலாம் யோசிக்க கூடிய ஆட்கள் இந்த 5ஆம் பாவத்தில் இருக்கு. இந்த 5, 9 தொடர்பு கொள்றவங்க கடின உழைப்பாளி கிடையாது. அதனால அதையும் பார்க்கணும். இது ஒரு அளவுக்கு இருந்தா ஓரளவுக்கு பரவாயில்ல, மென்மையானவங்க, அன்பு பாராட்டக்கூடியவங்க அப்படிலாம் நம்ம சொல்லலாம். காதலா இருக்கக்கூடியவங்க, பாசமா பேசக்கூடியவங்க, சென்டிமெண்டா ஃபீல் பண்ணக்கூடியவங்க அப்படிலாம் கூட நம்ம சொல்லலாம். அது அளவுக்கு மீறி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதுவே நமக்கு பெரிய பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். அடுத்து இதுல என்னென்ன தொழில்கள் இருக்கு அந்த 5ஆம் பாவத்துல அப்படின்னா, முதல்ல சினிமா இருக்கு, நடிப்பு இருக்குது. எல்லா நாடகமா இருக்கட்டும், சினிமா இருக்கட்டும், எல்லாமே நடிப்பு. நடிப்புன்றது இது சினிமா நாடகத்துக்கு மட்டும் இல்ல, வாழ்க்கையிலேயே நடிப்பு இருக்கும். ஏன்னா இந்த 5, 9 பாவங்கள் நிறைய இடத்துல தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த மனிதனுடைய கேரக்டரே நடிப்பு தன்மையா இருக்கும். நம்ம பக்கம் ஒரு மாதிரி பேசுவாங்க, அப்புறம் அண்ணாண்ட போயிட்டு வேற மாதிரி பேசுறது, அந்த மாதிரியான நடிப்பு திறன் கூட அவர்களுக்கு உண்டு. அது மாதிரி நடிக்கிறாங்க, நீனா ரொம்ப நடிக்கிறிய, என்கிட்ட உண்மையை பேசு அப்படிலாம் நம்ம பேசுறோம் இல்லையா, அந்த மாதிரி கேரக்டர்லாம் இதுல வரும். ஏன்னா அது அதிக இடங்களை தொடர்பு கொள்ளும் பொழுது, அதுவும் 8, 12 இந்த மாதிரிலாம் நிறைய இந்த இந்த பாவங்களும் அதற்கு சப்போர்ட் பண்ணணும். நல்ல பாவங்களை தொடர்பு கொள்ளும் பொழுது நல்லா இருக்கும். தேவையில்லாத பாவங்களை தொடர்பு கொள்ளும் பொழுது அவர்களுடைய எண்ணங்கள் இது சார்ந்து வேறு விதமான பிரச்சனைகளை அவர்களுக்கு கொடுக்கும். அடுத்து சினிமா, நடிப்பு சொன்ன இல்லையா, தொழில. அடுத்து ஜோதிடம். ஜோதிடம் கூட இந்த 5ஆம் பாவம் தான்.
ஜோதிடம் சொல்வது, அப்புறம் வந்து மத்தவங்களுக்கு ஆலோசனை சொல்றது. நான் ஆலோசனை சொல்றதுன்னா லீகல் அட்வைசர் அது மாதிரி சொல்றோம் இல்லையா, எனக்கு ஆலோசனை சொல்றதுக்கு ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னு. ஆனா அவங்க ஆலோசனை சொல்லும் போது கட்டளையா சொல்ல மாட்டாங்க, நீ இதை செஞ்சுதான் ஆகணும், இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். இது பண்ணா நல்லா இருக்கும், நீங்க செய்தா செய்யுங்க, இந்த நேரம் தான் நல்லா இருக்குது, நீங்க இதை ஒத்துக்குன்னு இதுக்கு இந்த நேரத்துக்கு நீங்க இதை செஞ்சுக்கோங்க அப்படின்னா சொல்ல முடியுமே தவிர, நீ இப்ப செஞ்சே ஆகணும், நீ திருமணம் பண்ணிக்கன்னா திருமணம் பண்ணிக்கேன்னா அவங்களுக்கும் ஒரு சூழ்நிலை வேணும் இல்லையா. இந்த நேரம் நல்லா இருக்கு, திருமணம் செய்யறதா இந்த நேரம் நல்லது பண்ணிக்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதற்கு அவங்களுக்கு எல்லா சூழ்நிலையும் ஒத்து வரும் பொழுதுதான் அவங்க அதற்கான ஏற்பாடுகளை செய்வாங்க. அந்த மாதிரி கட்டளையாக சொல்ல முடியாது. அந்த பாவம் தொடர்பு கொண்டவங்க கட்டளையா எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால சொல்ல முடியாது. அன்பா சொல்லலாம், ஆலோசனையா சொல்லலாம், இப்படி இருக்கு நேரம், இல்ல இந்த மாதிரி விஷயம் தவறு, இந்த மாதிரி செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை சொல்லக்கூடியவங்க அந்த 5ஆம் பாவம் தொடர்பு கொண்டவங்க. இந்த ஆலோசனை சொல்லக்கூடிய தொழிலை செய்யலாம். இந்த தொழிலை செய்யும் பொழுது ஒரு சினிமாவா இருக்கட்டும், ஒரு நடிப்பா இருக்கட்டும், ஒரு ஜோதிடமாக இருக்கட்டும், ஒரு ஆலோசனை வழங்கக்கூடிய இடமாக இருக்கட்டும், இந்த மாதிரி பாவங்களை தொடர்பு இந்த மாதிரி தொழில இருக்கிறவங்களுக்கு அதன் மூலமா வருமானம் வரணும் அப்படின்னு சொன்னா இந்த 5ஆம் பாவம் நல்ல வலிமையா 2 4 6 10 அப்படின்னு தொடர்பு கொள்ளணும். இப்படி தொடர்பு கொண்டதுன்னா அவங்களுக்கு அகம் 30 புறம் 70 அப்படின்னு சொன்ன இல்லையா, அப்ப பொருளாதாரத்தை கொட்டி கொடுக்கும். அந்த 5ஆம் பாவம் வழியாகவும் பணம் வரும். ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொண்டால் மிதமானதாக வருமானம் வரும். 5 9 என்றால் பரவாயில்லை, ஆனால் 8 12 அப்படின்னு சொல்லும் பொழுது ஒண்ணுமே வராது. அந்த பாவத்தின் மூலமாக அந்த மாதிரி பாவம் தொடர்பு கொண்டவங்க இவங்க சினிமால போனாங்கன்னா கண்டிப்பா அவங்களால நடிக்கவும் முடியாது. ஒரு படத்திலேயே ஒரு சின்ன வேஷம் நடிச்சுட்டு அதோட வந்துருவாங்க. அவங்களால வந்து மேல மேல வளர முடியாது. அது மாதிரி இதுவே வந்து 2 4 6 10 வச்சிருக்கலாம் போனாங்க சினிமாக்குள்ள அப்படின்னு சொன்னா சூப்பரா நடிப்பாங்க, சூப்பரா, அதாவது நல்ல பணம் சம்பாதிப்பாங்க. அவங்க பெரிய அளவுல காசு சம்பாரிச்சு அவங்களுடைய பெயரை 10 எல்லாம் தொடர்பு கொள்ளும் பொழுது, 5ஆம் பாவம் 10 எல்லாம் தொடர்பு கொள்ளும் பொழுது அவங்கதான் சூப்பர் ஸ்டாரு, அவங்கதான் வந்து இந்த சினி ஃபீல்டுல ஃபர்ஸ்ட், அவங்களுக்கு கீழதான் மிதி பெறலாம் அப்படின்ற மாதிரி உனக்கு தனித்துவம், ஆளுமை, அதிகாரம் எல்லாமே இருக்கும். ஜோதிடர்லயும் அப்படித்தான். அவங்க வந்து பெரிய ஜோதிடர்பா, அவர்லாம் வந்து நம்பர் 1 ஜோதிடர். இப்போ விஜய் சார் எல்லாம் சொல்றாங்க இல்லையா ஜோதிடர், அவர்லாம் நல்ல ஜோதிடர், அவர் எடுத்துட்டு போயிட்டு அரசியலே உட்கார வைக்கிற அளவுக்குலாம் கொடுக்குறாங்க இல்லையா அவருக்கு முக்கியத்துவம். அதெல்லாம் எதனால அப்படின்னு சொன்னா ஜோதிடத்துறையில அவருக்கு 2 4 6 தொடர்பு கொண்டு இருந்தாதான் அந்த அளவுக்கு ஜோதிடராக இருந்தாலும் அவ்வளவு வருமானமும் வரும், அவ்வளவு பேரும் வரும். அந்த மாதிரி பாவங்கள் வழியாகத்தான் அந்த காரகங்கள் தான் இதுதான் செய்ய போகுதுன்னு தெரியும். ஆனா அது எப்படி செய்யுது, யாருக்கு எப்படி செய்ய போகுது, அவங்களுக்கு எந்த தசாபுதி காலத்துல செய்ய போகுது அப்படிங்கிறது அவங்க சுய ஜாதகத்தை நம்ம ஆய்வு செய்யும் பொழுது அதை நம்ம எளிதா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த பாவகாரங்கள். அடுத்து வந்து எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொன்ன கலைகள், எல்லா கலைகளும் வந்து இந்த 5ஆம் பாவத்துலதான் வரும். எந்த கலைகளாக இருந்தாலும் சரி, ஓவிய கலையா இருக்கலாம், சிற்ப கலையாக இருக்கலாம், ஆய கலைகள் 64ன்னு சொல்றல, எல்லா கலையும் வந்து இந்த 5ஆம் பாவத்துலதான் தொடர்பு கொள்ளும். அடுத்து வந்து கமிஷன் மூலமா வந்து இந்த புரோக்கரேஜ் வேலை பண்றாங்க, அந்த மாதிரி ஆண் பெண் அதாவது திருமணத்தை முடிச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும் போது கல்யாண புரோக்கரா இருக்கட்டும், வீட்டு புரோக்கர்ன்றது 4ஆம் பாவம் தொடர்பு கொள்ளும், 5ஆம் பாவத்திலயும் வரும். ஏன்னா அவங்க புரோக்கரேஜ் வேலை தானே செய்யறாங்க. அந்த மாதிரி நான் இது ஒண்ணு செஞ்சு கொடுத்தேன்னா நீ அதை எனக்கு கொடு, நான் உங்களுக்கு இதை பிடிச்சு கொடுத்தேன்னா அந்த மாதிரி சொல்றாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒரு கமிஷன் வரக்கூடிய இடங்கள்லாம் வந்து இந்த 5ஆம் பாவத்தினுடைய வேலையாகத்தான் இருக்கும். அந்த மாதிரி அவங்க செய்வாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து எப்படி நடந்துப்பாங்க அப்படின்னு சொன்னா, அதிகாரம் இல்லாம சொன்ன இல்லையா, கவர்ச்சியாக இருப்பாங்க. எப்படி அப்படின்னா, இந்த 5ஆம் பாவம் அதிகமா 5 9 எல்லாம் தொடர்பு கொள்ளும் பொழுது அவங்க வந்து ரொம்ப பாக்குறதுக்கு ரொம்ப கிளாமரா வருவாங்க அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரியும் தொடர்பு கொண்டவங்க தெரிவாங்க. அது மட்டும் இல்லாம அதன் மூலமா மத்தவங்களை மயக்கக்கூடிய விஷயமாவும் இருக்கும். இதே வந்து அழகா இருந்து அன்பா பேசி மத்தவங்களை மயக்கக்கூடியவங்களும் இருக்காங்க. இதே பாவம் கிளாமரா பேசி மத்தவங்களை மயக்கக்கூடிய விஷயமும் இருக்கு.
2 விதமா இதை எடுத்துக்கலாம். அது எப்படி இந்த வேறுபடுது மாறுபடுது அப்படின்னு சொன்னா, ஒரு ஜாதகருக்கு ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொள்ளும் பொழுது அவங்க ரொம்ப மென்மையா பேசி ரொம்ப அழகா இருந்து ஒரு அருமையான ஆலோசனையை சொல்லி அவங்க மத்தவங்கள மயக்குவாங்க. சரிங்களா? அவங்க கிட்ட மயங்கி போயிடுவாங்க நிறைய பேர். அவங்க ஆமா ஆமா என் பொண்டாட்டி சொல்றதுதான் நான் கேட்பேன், இல்ல இல்ல எங்க வீட்டுக்காரர் சொல்றதுதான் கேட்பேன், இல்ல இல்ல என் ஃப்ரெண்டு சொல்றதாங்க, நான் சொல்றதுதான் கேட்பேன் அப்படின்ற அளவுக்கு போயிடுவாங்க. அது காதல் அன்பு அப்படின்றது யார் மேல வேணாலும் வரும். அம்மா மேல கூட வரும். எங்க அம்மா சொன்னா நான் கேட்காம இருக்கவே மாட்டேன், எங்க தம்பி சொன்னா நான் கேட்காம இருக்க மாட்டேன், என் நண்பன் சொன்னா கேட்காம இருக்க மாட்டேன். அப்படி அந்த ஒரு அன்பு வருது இல்லையா? இல்ல இல்ல என் குழந்தை சொல்லிச்சுன்னா என் பொண்ணு சொல்றதுதான்ப்பா எனக்கு, அவ சொன்னாலாம் நான் அப்படியே செஞ்சிருவேன். ஏன்னா அந்த பொண்ணின் மீது அந்த தந்தைக்குள்ள காதல். காதல் என்பது கணவன் மனைவிக்கு மட்டும் இல்ல, காதலர் காதலிக்கு மட்டும் இல்ல, அனைத்து உயிர்களிடமீதும் வருகின்ற ஒரு அன்பிற்கு பேர் தான் காதல். அந்த காதல் விஷயமாக அந்த அந்த இடத்துல ஒரு கவர்ச்சியாக ஒரு இன கவர்ச்சி அதெல்லாம் 10 பொருத்தத்துல கூட வரும். சரிங்களா? அப்ப மற்றவரை மயக்குது. நம்ம என்ன சொன்னாலும் அவங்க கேட்பாங்க. ஏன்னா நம்ம அந்த மாதிரி அன்பா நடந்துக்கிறோம் அப்படின்றது இது விஷயம். இது ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொள்ளும் பொழுது எந்த பிரச்சனையும் இல்லை. இரட்டைப்படை பாவம் தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த இடத்துல மயக்கிறதுக்கெல்லாம் அங்க ஒரு மேட்டரும் இல்லை, ஒரு விஷயமே இல்லை. அந்த மாதிரிலாம் அவங்க நடந்துக்கவும் மாட்டாங்க. புரியுதுங்களா? அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் மணி மைண்டா இருக்கும். சம்பாதிக்கணும், சாதிக்கணும், வேலைக்கு போகணும், வெற்றி பண்ணணும், நம்ம வீடு கட்டணும், வண்டி வாங்கணும் அப்படின்ற மெயின் செட்ல அவங்க போகக்கூடியவங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் வராது. இந்த 5, 9 இருக்கிறவங்களுக்கு ஓவரா இருக்கும். காதல் என்பது கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அதிகமான காதலும் அதிகமான கவர்ச்சியும் அதிகமான மயக்கத்திலையும் அவங்க இருப்பாங்க. 8, 12 தொடர்பு கொள்றவங்க தான் தவறா அதை உபயோகப்படுத்துறது. தவறா ஒருத்தர்கிட்ட தன்னுடைய காதலையோ இல்ல தன்னுடைய உணர்ச்சிகளையோ தேவையற்ற முறையில அவர்களிடம் வெளிப்படுத்தக்கூடியவர்கள் இந்த 8, 12 தொடர்பு கொண்டவர்கள் தான். அந்த மாதிரி ஒவ்வொரு பாவங்கள் ஒவ்வொரு கிரக தொடர்புகள் வழியாக இந்த பாவங்களை மட்டுமல்ல, இது பாவம் கொண்ட இடங்களும் அந்த நேரத்தில் நடக்கின்ற தசாபதிகளும் அந்த கிரகங்களும் அதற்கு சப்போர்ட் பண்ணும் பொழுது இதனுடைய விளைவுகள் பெரியதாகவோ சிறியதாகவோ அந்த ஜாதகர் அனுபவிப்பார் என்பது இந்த ஜாதக விதி. இந்த மாதிரி 5ஆம் பாவத்துல எல்லாமே அகம் சார்ந்த விஷயங்கள் தான். இந்த 5ஆம் பாவத்துல இருக்கிறது எல்லாமே அகம் சார்ந்தது. இதனால நிறைய காசு வராது. அகம் சார்ந்தது. இது எதுவுமே புறம் சார்ந்த விஷயங்கள் அல்ல. அதனால இது அகம் சார்ந்த விஷயங்கள். இந்த அகம் சார்ந்த விஷயங்கள்ல பணம் வருமா அப்படின்னும் போது இந்த அகம் சார்ந்த பாவத்தை புறம் சார்ந்த பாவம் தொடர்பு கொள்ளும் பொழுது இதன் வழியாக அவர்களுக்கு வருமானத்தை ஈட்டி தரும் அப்படின்றது இந்த ஜாதக ஆய்வு. சரிங்களா? இது 5ஆம் பாவத்தினுடைய காரகம். இது இன்னும் கொஞ்சம் காரகங்கள் இருக்கு. இதை நம்ம அடுத்த பதிவுல பார்ப்போம். சரிங்களா? நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. நான் போடுற ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும். நன்றி, வணக்கம்.